மெரினா கடற்கரையிலே யாரோட சிலையெல்லாம் இருக்கின்றது. எங்களுடைய பாபா சாஹிப்புக்கு சிலை வையுங்கள். அந்த சிலையை வைத்தால் இந்த முதலமைச்சருக்கு 10,000 பேரை கூட்டி சென்று நான் நன்றி சொல்வோம் என்று சொன்னார். இந்த நாளிலே நம்முடைய பகுஜன் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங்குடைய வழியிலே இந்த சிலையை மெரினா பீச்சிலே புதிதாக வேலை நடைபெறுகின்ற இடத்திலே ஒரு பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலையை உலகம் முழுவதும் வந்து போகின்ற ஒரு பகுதி மக்கள் வந்து போகின்ற ஒரு இடத்திலே ஒரு வழிகாட்டியாக அண்ணனுடைய முன்னெடுத்தலை வழிநிறுத்தி மீண்டும் அந்த கோரிக்கையை அண்ணன் உயிரோடு இருந்து ஏற்படுத்திய அந்த கோரிக்கையை நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலையை மெரினா பீச்சிலே வைக்க வேண்டும் என்று எந்த அரசாங்கம் அதே போன்று இந்த இயக்கத்தை எவ்வளவு கட்டுப்பாடாக வளர்த்த அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த இயக்கம் கடைசி வரை ஜெய்பீம் மாடல் என்று எடுத்து வந்ததை எல்லா மாடல்களையும் உடைத்தெறிந்து மக்கள் கருத்தியலாக ஒன்று திரள்கின்றார்கள். அவ்வாறு ஒன்று திரளும் பொழுது அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்த கயவர்கள், நயவஞ்சகர்கள், பின்புலமாக இருந்து உதவி செய்தவர்கள் அனைவரையும் பார்த்தீர்கள் என்றால் இன்று குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அண்ணன் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்றால் அதாவது அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை அடைந்து விட்டார். அப்படி அடைந்து விட்டால் என்னவென்றால் இந்த மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைந்து இந்த மக்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை இந்த மக்கள் இந்த சதிகாரர்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து அரசு இதிலே இந்த ஒரு சதியை செய்து இவ்வளவு பெரிய தலைவரை வீழ்த்து விட்டது. அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் இதை ஒரு சாதாரணமாக இது ஒரு ரவுடி கொலை வழக்கு என்று முடிக்க வேண்டும் என்பதற்காக 3 ரவுடிகளுக்குள்ள பிரச்சனை என்று பொய்யாக சொல்லி கடைசி வரை அந்த தளத்திலே அவர்கள் நின்று விட்டார்கள். இதற்கு பின்புள்ள அரசியல் சக்திகள், இதற்கு பின்புள்ள அரசியல் தலைவர்கள், இதற்கு சூழ்ச்சி செய்தவர்கள், வெளிநாடுகளில் இருந்தே இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் யாரையும் இந்த வழக்கிலே சேர்க்காமல், அதாவது அண்ணன் ஒன்று சொல்லுவார், அங்கே ட்ரெயினை திருடி போனவனை விட்டுவிட்டார்கள், புகை வண்டியை அங்கே கீழே கொட்டி கிடந்த கறி பொறுப்பவர்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு போலீஸ் எடுத்துக்கொண்டு உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்பார்கள். அதுபோல ட்ரெயினை திருடியவர்கள் முக்கியமான அக்யூஸ் என்று சொல்லக்கூடிய நபர்கள் வெளியில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக ஜெய்பீம் கலந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் நினைவு நாளிலே சபதம் எடுப்போம். ஜெய்பீம், 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 ஜெய்பீம்.